Hello, MrMega. How are you? I'm good. Subscribe to MrMega. Sub to MrMega. Subscribe to MrMega. It's difficult. Je comprends pas. Can you tell? Je comprends pas ce qu'il me dit. Come on. Mister. I try to understand it. Subscribe to MrMega. Tell. Dis-le. Subscribes to MrMega. Okay, it's good. Repeat one more time. Subscribe to MrMega. Subscribe to MrMega. Okay, it's good. Subscribe. Okay, thank you. Okay, thank you very much. For your channel, subscribe. Have a great day. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோன்னா, பின்னாடி பார்க்கும்போதே தெரியுது சீகிரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த சீகிரியா ரொம்ப இலங்கையில் ஒரு ஃபேமஸான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் காசியப்பன் சரி, இதில் ஹிஸ்ட்ரியை முதல்ல ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த சீகிரியா ஃபேமஸ் ஆனதுக்கு ரீசன் இதுக்கு பின் 400ஆம் 500ஆம் ஆண்டுகளில் தான் இந்த காசியப்பன் இந்த சீகிரியா கோயிலுக்கு வந்திருக்காரு. அதுக்கு முதல்ல அனுராதபுர ராஜ்யம் தான் இலங்கையில் காணப்பட்டுச்சு. அந்த டைமில் காசியப்பனுக்கும் அவருடைய சகோதரர் முகலாளன் அப்படி ஏதோ ஸோ அவருக்கும் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ முகலாளனுக்கு பயந்து காசியப்பன் இங்கே தஞ்சம் புகுந்திருக்காரு சீகிரியில். ஸோ அங்கே சீகிரியில் தான் அவரோட ஆட்சியை அமைச்சிருக்காரு. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே ரொம்ப சூப்பர்வான ஓவியங்கள் இருக்குது. வேறு லெவலுக்கான சீகிரியா ஓவியங்கள், சீகிரிய குகை ஓவியங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தான் போயிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருந்து மேலே அந்த உச்சி மலை துண்டு இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம நடந்து போக போகிறோம். ஸோ இந்த அனுபவம் எப்படி இருக்குதுன்னு நம்மளோட யூடியூபர் நண்பர் ட்ராவல் டெக்கரியோட தான் இதை ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதோட முக்கியமாக அடுத்தது இன்னொரு வீடியோ வரும்போது இதுக்கு பக்கத்துலேயே பிதுரங்கல குகையாடா பிதுரங்கல மலை சரி, இதுக்கு பக்கத்துலேயே பிதுரங்கல மலைன்னு இன்னொரு பெரிய மலை இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது இந்த சீகிரிய மலை வேறு லெவலுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக தெரியும். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பிதுரங்கலையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டினியூஸாக ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரமாக பிதுரங்கல மலையிலே வரும். ஸோ இப்போது இந்த சீகிரிய அனுபவம் எப்படி இருக்குதுன்னு வாங்க உள்ளால போய்ட்டு பார்க்கலாம். நண்பர்கள், இப்போ பார்த்தீங்களா நம்ம சீகிரிய என்ட்ரன்ஸோட வரும் வழியில் இது தான் இப்போ சீகிரிக்கு போகிற என்ட்ரன்ஸுக்கான வழி. வரும்போதே ரெண்டு பக்கம் 2 குளம் இருக்குது. ஒரு பக்கம் இப்படி பாலடைஞ்சு போன ஒரு குளம் இருக்கும். அதோட இந்த பக்கம் ஒரு நல்ல கொஞ்சம் ரினோவேட் பண்ண குளம் இருக்குது. இது அந்த காலத்தில் அவர்கள் மன்னர்கள் காசியப்பன் ஆட்சி செய்கிற காலத்தில் ஆண்கள் குளிக்கிறதுக்காக கட்டணப்பட்ட இடம் தான் இதை இப்போதைக்கு நல்லா ரினோவேட் பண்ணி நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. இன் ஃப்யூச்சரில் பெண்கள் குளிக்கிறதுக்கான இடது பக்கம் சைடில் இதில் அப்படியே பெண்கள் குளிக்கிறதுக்கான சைடு தான் இது. ஸோ இதை ஃப்யூச்சரில் கட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் கட்டின பிறகு இது எப்படி இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும். அதோடு இந்த சீகிரி மலையோட ஸ்பெஷல் என்னென்னா, நாங்கள் இப்போ தான் பைக்கை போட்டுட்டு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்துருப்போம். இன்னும் சீகிரி மலை கிட்டேயே போகலை. ஸோ இப்போவே நமக்கு மூச்சு வாங்கி தள்ளுது, வேர்க்குது. அந்த மாதிரி வெயில் நம்ம கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சு. இப்போ 12 மணி உச்சி வெயில் கொஞ்சம் வரதான் தான் மார்னிங் 9 மாதிரி ஏறி இருக்கணும். பட் நாங்கள் வர ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. சீகிரிக்கு வரணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா கீழே லொக்கேஷனை போட்டு விடுறேன். மெயினாக மாத்தளை டவுனுக்கு வரணும். மாத்தளை டவுன்லேருந்து தான் சீகிரிக்கு வரணும். இது மாத்தளை டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த சீகிரி இருக்குது. Magic box. Open. Magic box? Yeah. Open it. You try to open. How to open it? Try. You try open this one. This is for a special thing for Sigiriya. No, I can't. Look, it's like a book, yeah? Yes. Inside 1, 2, 3, 4 compartments. Okay. This side you can see 2 animals. Yes. One head. This is elephant. Yes. This side you can see buffalo. Yeah. This is ancient carving, yeah? Okay. Push down, down. Push down. 1, 2, 3, 4 compartments. Take a look. Oh, it's okay. It's no problem. This also same, huh? Elephant. Down.
Magic box. Yeah. Oh, I'm sorry. It's okay, it's okay. It's okay, sorry. No problem. Powerful. No break it. Yeah. Hold it like this. Like this. Push, hard push. Hard push. Tight. Not bigger. Then easy, not so secret, yeah? Yes. It's also same. What's the price? Which one, sir? This one or this one? It's 4,000 rupees, sir. Sri Lankan price. European price is double price. You go around Sri Lanka, you do it like this. ஸோ நாங்கள் தமிழில் பேசுவோமே அவன் ரொம்ப ஃபாரினர் நினச்சேன். பட் எங்களுக்கு அவர் கூட இங்கிலீஷில் பேசும்போது அது இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மேஜிக் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அது நல்லா தான் இருக்குது மேஜிக் பாக்ஸ். ஏதாவது சீக்ரெட்டான ஆனால் சின்ன சின்ன கீஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதா இருந்தால் அதில் வைக்கலாம். ஸோ நண்பர்களே, இது வரைக்கும் வெட்ட வெளியாக வந்துட்டோம். ஸோ இங்கே இந்த சைடில் இருந்தால் இந்த குகை ஆரம்பிக்கும் போது, சரி இந்த சைடில் இருந்தால் இந்த மலை ஆரம்பிக்கும் போது அதை பார்க்கும்போது தெரியுது ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்குது. காசியப்பன் மெயினாக இந்த இடத்த சூஸ் பண்ணி இப்படி ஒரு இடம் அமைச்சதுக்கு ரீசன் என்னென்னா, எதிரிகள் தாக்குவாங்கன்ற பயத்துக்காக தான் காசியப்பன் இந்த சீகிரியாவை சூஸ் பண்ணார். ஸோ எதிரிகள் வாரதாக இருந்தால் இந்த என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இருக்குது. இதை தவிர வேறு எந்த பக்கத்தாலையும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அந்த காலத்தில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ யாரும் எதிரிகள் வாரதாக இருந்தால் அவர் தாக்குறதுக்கு ஈஸியாக இந்த இடத்துல வந்து போராளிகள் வந்து எதிரிகளை தாக்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த பயணத்தை நம்ம ஆரம்பிப்போம். வாங்க மெதுவாக உள்ளுக்கிற போவோம். அங்கே உள்ளவங்களுக்கு இங்கே உள்ளது வந்து பெருசாக தெரியாது. பட் இங்கே உள்ளவங்க ஒளிஞ்சிருந்தும் ஈஸியாக அங்கே வாரவங்க புதுசாக யாரும் வந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு தெரியுது. க்ரௌடு வேறு லெவலுக்கு இருக்குது இன்றைக்கி சண்டேனால. டு த சாமிட். இது என்னடா இப்படி உள்ளுக்குள்ளுக்கு கட்டி வச்சுருக்கானுங்க, ஒன்றுமே புரியாத மாதிரி. இன்னும் மலை ஏறவே ஆரம்பிக்கலை. பட் அதான் இப்போ நண்பர்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின் கேட்டில் இருந்தே இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருப்போம். இதில் பியூட்டி என்னடானா, இன்னும் இந்த உச்சி மலைக்கு வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அதில் என்ட்ரன்ஸ் வந்து எந்த பக்கம் இருக்குதுன்னே தெரில. ஸோ இப்படியே தான் போகணும் நடந்து. இந்த கல் ஏறுறதுக்கு முதல்ல இங்கே வந்ததுக்கே நம்மளால் முடியலை. அப்படி நாங்கள் வந்த டைமிங்னால தான், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த அனுபவம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நடந்து போயிட்டு பார்ப்போம். என்ன கஷ்டமாக இருக்கா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செங்குத்தான ஒரு பணி. இவ்வளோ யங்கான ஆட்களுக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது, மூச்சு வாங்குது. வயசானவங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, வரணும்னு நினைக்கிறவங்க வராங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வியூ வேறு லெவலுக்கு இருக்குது. சுற்றி மலைகள். ஸோ முன்னைய காலத்தில் இந்த படி மூலமாக தான் போயிருக்காங்க. பட் இது ரொம்ப டேஞ்சரானது பாருங்கள். ஸோ சிலர் படித்த ஒரு ஆள் போகிற மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் க்ரௌடு ஏறுறப்ப அது பெரிய 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 ஒரு விளைவை ஏற்படுத்தும். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் மேலே இது மாதிரியே 2 மடங்கு இது மாதிரியா? இந்த படியெல்லாம் ரொம்ப செங்குத்தாக இருக்கிறனால ஒரே ஒரு லாபம் என்னன்னா, ஈஸியாக சீக்கிரமாக போயிடலாம். அதே நேரத்தில் ஒரே ஒரு நஷ்டம், நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். வார வழியில் இந்த மாதிரி குரங்குகள், குரங்கு மற்றது என்ன வச்சா மந்திகள்லாம் நிறைய இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட ஈவினிங் டைமில் சீக்கிரியா வரும்போது காட்டு யானைகளை பார்க்கலாம், முதலைகளை பார்க்கலான்லாம் சொல்லியிருக்காங்க. அதை வார வழியிலே பார்க்கலாம். ஈவினிங் டைமில் தான் அது கூட வெளியே வரும். அப்பா இன்னும் போக இருக்கு.
உண்மைக்கும் இந்த சீகிரியா மலை ஏறுற அனுபவம் வேறு லெவலுக்கு இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது நடந்து போகிறது. பட் வேறு லெவலுக்கு ஃபன்னாகவும் இருக்குது. கொஞ்சம் கஷ்டம் தான், பட் நல்லா இருக்குது. நல்ல காற்றோட இப்படி நடந்து போகும். ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. இந்த வியூ செம்ம வியூ. நீங்கள் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது, வேறு லெவலுக்கு வியூ இருக்குது. உண்மையை சொல்ல போனால் வீடியோவில் பார்க்குறத விட கண்ணுக்கு பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே வந்துட்டோம். வாவ், வேறு லெவல் வியூ, வேறு லெவல் தான், வேறு லெவல்னு தான் சொல்லலாம். உண்மைக்கும் சூப்பர்பாக இருக்குது வியூ. வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மேலே வந்த உடனே. மேகம் மூடி மழை வந்துடுமா தெரில. சூரியனை மேகம் மூடியும் இருக்குது. நம்ம அந்த உச்சி அங்கே இருந்து தானே, அங்கே இருந்து நடந்து வந்து இந்த மலை உச்சிக்கு இப்போ வந்துட்டோம். வேறு லெவல் க்ரௌட் இருக்குது. ஆட்கள் வயசானவங்க சின்னவங்க எல்லாமே இருக்காங்க. இங்கே ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது, ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த கீழே இருந்து அந்த உச்சி மலைக்கு, இந்த உச்சி மலைக்கு தண்ணி வருது. பட் எப்படி வருதுன்னு சத்தியமாக எனக்கு தெரில. யாராவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓ ஓகே, அவங்க என்னை பார்த்து கேவலமாக சிரிக்கிறாங்க. லோக் தானே பண்ணுறேன், அவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குமா இருக்கும். ஸோ அந்த மலை உச்சிக்கு எப்படி மச்சா தண்ணி வருது அது யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாதா? இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த மலை உச்சி வந்து இந்த தண்ணீரை உறிஞ்சி எடுக்குதுன்னு கீழே இருந்து. ஸோ இங்கே சுற்றி குளங்கள் இருக்குது. அங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் ஒன்று தெரியுது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன குளங்கள் இருக்குது. நம்ம வார வழியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 குளம் சைடில் ரோட்டுக்கு நடுவில் நம்ம வார வழியில் 2 குளங்கள் வேறு வேறையாக இருக்குது. ஆண்கள் குளிக்கிறதுக்கும் பெண்கள் குளிக்கிறதுக்கும் அந்த காலத்தில் காசியாக பண்ணியிருந்த காலத்தில் அப்படி ஒரு குளம் இருந்துச்சு. ஸோ அங்கே இருந்துன்னா தண்ணி உறிஞ்சி இது மேலே வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்தும் கீழே இருந்தும் அங்கே அதுக்கு குளத்துக்கும் போகிற மாதிரி வழியை வந்து இவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கான துவளைகள் வந்து கீழே இருக்குது, கீழே உள்ள குளத்தில் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய மலை உச்சிக்கு இப்படி ஒரு குளம் இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிசயம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தண்ணியை குடிக்க முடியாது. வேறு லெவல். MrMega, how are you? I'm good. Subscribe to MrMega. Subscribe to MrMega. Subscribe to MrMega. It's difficult. Je comprends pas. Can you tell? Je comprends pas ce qu'il me dit. Come on. Mister. I try to understand it. Subscribe to MrMega. Tell. Dis-le. Subscribe to MrMega. Okay, it's good. Repeat one more time. Subscribe to MrMega. Subscribe to MrMega. Okay, it's good. Subscribe. Okay, thank you. Okay, thank you very much. For your channel, Have a great day. MrMega. ஸோ நண்பர்களே, வந்ததுக்கு இந்த வீடியோ உங்களை பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ 2 வயசான ஃப்ரான்ஸ் காதல் ஜோடிகளோட பேசணும். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களாம். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு தான் சொல்கிறாங்க. நம்மளாவே நமக்கே ஸ்ரீலங்காவில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தானே, அவங்களுக்கு அது கொஞ்சம் அவங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ பிதுரங்கலை போக போகிறோம். ஸோ நல்ல ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு பிதுரங்கலை போவோம். ஸோ அடுத்த வீடியோ பிதுரங்கலை போவோம். ஸோ அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் MrMega. நன்றி, வணக்கம்.